டக்குனு இந்த இன்விடேஷன் பேர தெரியல, ஆனால் மறந்துங்க. ஆனால் நடிகர் வந்து மிஸ்டர் அனுலக்ஷ்மி அவங்க ஜாக்சன் ராஜ். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நல்ல டைம் பாஸில் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம செந்தில்வேல் தேட்டர் வந்திருக்குங்க. நம்ம திருநெல்வேலியில் இருக்க செந்தில்வேல் தேட்டர் தான். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை கீதம் ஜாக்சன் ராஜ் அவர்கள் இயக்கிய அரைமுடைத்த கொம்பு படத்தினோட இசை வெளியீட்டு விழா நடக்குதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் நம்ம ஊரில் நடக்கிறதுனால இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக பழைய வீடியோக்கு நீங்கள் எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோக்கும் நீங்கள் ஒரு லைக் ஒன்று போட்டு விட்ருங்க. கண்டிப்பாக நம்ம ஊரில் நடக்கிற ஆடியோ லான்ச் 4 பேருக்கு கண்டிப்பாக போய் சேரணும். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நானும் உங்களோட ட்ராவல் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் ஜாக்சன் ராஜ் நெல்லை கீதம் அவர் மேலே வராரு. அப்புறம் இந்த தேட்டர் நம்மளுக்கு கொடுத்த அண்ணன் பால்குமார், ஒரு நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்களேன். அப்புறம் மிஸ்டர் அனுலக்ஷ்மி அவங்க ஜாக்சன் ராஜ் மேலே வாங்க.
பேட்டி எடுத்து கையாள்வாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு முதல் முறையாக அண்ணனை பார்க்குறேன். உட்காந்துருக்கும் போது என்னை விட உயரமாக இருக்கார், நிற்கும் போது அதை விட எவ்வளோ உயரம்னு தெரியல. நான் அவசரத்தில் வந்து உட்காந்துருந்தேன். எங்களுடைய ஆவுடை பெண் அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம், அவருடைய படிப்பும் அவருடைய அறிவும் எவ்வளோ உயரமாக, அதுமாரி அவர் ஆளும் அவ்வளோ உயரமாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் முதல்ல அண்ணனை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். அதேமாரி நடிகர் அருமை அண்ணன் டக்குனு இந்த இன்விடேஷன் பேர தெரியல, அண்ணன் நடிகர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்கிறேன். ஆண்டன் வேற ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இயக்குனர். அதனால் எல்லாமே வெற்றி தான், எல்லாமே சிறப்பு தான். இந்த படமும் இந்த பாடல் இருக்கக்கூடிய என்னுடைய சக நண்பர்களுக்கும் இன்றைய காலை வணக்கம். நான் படித்தது வந்து லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் என்னுடைய ஸ்கூல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி வந்து மேத்திதா என்று எம்பிபி ஸ்கூல், அங்கே தான் +1 +2 படித்தேன். என்னுடைய ஆசிரியர் அந்த டைமில் எனக்கு வந்து சொன்ன ஞாபகம், எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது. இதே பள்ளியில் தான் வந்து மகாகவி பாரதியார் அவர்கள் படித்தாங்கப்பா. ஸோ நீங்கள் எல்லாரும் நல்ல சின்சியராக இருக்கணும். இன்றைக்கி அவர் எவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காருன்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் படிக்கும் பொழுது எல்லாம் முழுக்க எங்கே பார்த்தாலும் அவருடைய பாடல்கள் தான். இன்னைக்கு அவர் இல்லாத படமும் இல்லை, பாடல்களும் இல்லை. அந்த அளவுக்கு பயங்கர ப்ராப்ளமாக இருக்குது. சமீபத்தில் கூட போன வாரம் கூட நான் அவரை மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். சார், படப்புங்கிற ஏரியாவில் நம்ம 2 அந்த ஈசிஆரில் வச்சு உங்களை மீட் பண்ணோம். அங்கே தென்மதுரை வைகை நதிங்கிற ஒரு சாங் சார் பாடினாங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே உள்ளவங்க அவ்வளோ பேரும் கேட்டாங்க, நீங்கள் உங்கள் குத்துப்பாட்டை பாடுங்கன்னு சொல்லி அந்த ப்ரோக்ராமையும் மங்களகரமாக பிரம்மாண்டமாக்குனாங்க. வாழ்த்துக்கள் சார், உங்களுடைய பாடல் ரொம்ப அஸ்பெக்ட் சாங் ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு இது வந்து என்னுடைய குடும்ப ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் சொன்ன ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துக்கிறேன். ஏன்னா என்னை விட தங்கராஜ் சாருக்கு ரொம்ப ரிலேட்டடாக வேறு யாரும் இருக்க முடியாது நான் நினைக்கிறேன். தங்கராஜ் சாரை பற்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய பிரிண்ட், விஷுவல், ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும். ஏன்னா நீங்களாம் தான் வந்து இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. இது திருநெல்வேலியோடு நின்றக்கூடாது அப்படிங்கிற என்னுடைய இது. திருநெல்வேலி ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து எடுத்துருக்கலாம், பட் ஆனால் திருநெல்வேலியோடு முடிஞ்சிடக்கூடாது. இது வந்து ஃபுல்லாக தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். அண்ட் அகைன் ஆல்ரெடி அவார்ட்லாம் வாங்கிருச்சு, பட் இன்னும் பெருசாக கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் முடியாது. என்னோட சப்போர்ட் எல்லா மீடியாவோட சப்போர்ட் இல்லாமல் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஃபஸ்ட்டு அறமுடைத்த கொம்பு பயங்கர ஷாக்கு. அது வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே பெரிய பேச்சாக இருந்தது, யாரும் அது எப்படி பண்ணாங்கன்னு. ஆக்சுவலாக அவர் பண்ண அந்த ஆல்பம் சாங்கில் கணேஷ் அண்ணன் நான் எல்லாரும் ஹெல்ப் பண்ணோம். அவர் எடிட்டராக இருந்தால் அசோசியேட் எடிட்டராக இருந்தேன். அப்போ தான் எனக்கு மாஸ்டர் வந்து தெரியும், ஜாக்சன் மாஸ்டர் தெரியும். அது வந்து அந்த ஷாக்கே பெரிய ஷாக்காக இருந்தது, அது மீள முடியாமல் இருந்தது. அடுத்து பார்த்தா இன்னும் ஒரு வருஷம் இருக்கும் மாஸ்டர், அதுக்குள்ளே வெள்ளை அந்தம்னு ஒன்று பண்ணார். அது எனக்கு அதோட பெரிய ஷாக்கு. ஏன்னா நாங்கள்